Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆம்ஸ்டாங் கொலையில் மர்மங்கள் விலக வாய்ப்பு இருக்கா? குற்றவாளிகள் யாரு? சிசிடிவியில் 10 பேர் ஓடுறாங்க, 8 பேர் சரண்டர் ஆகுறாங்க, 10 தனிப்படை அமைக்கிறாங்க. இந்த 10 தனிப்படைக்கிட்டே சிக்காம அண்ணாநகர் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகுறாங்க. அண்ணனுக்கு கொடைக்கு பழி தூக்கிறேன்னா கரெக்டாக 11 மாதம் பொறுத்து தான் பழி தூக்குவாரா? அப்போவே எமோஷன் ஆகி கொண்டு இருக்கலாமே, ஏதோ ஒரு வகையில் கொண்டு இருக்கலாம், இல்லை அட்டன் பண்ணியிருக்கலாமே. சரி, பொன்னை பாலுக்கு மட்டும் ஒரு பெரிய ஆள்னு தெரியும். கூட இருக்க அந்த 7 பேர் அவங்க ஆற்காடு சுரேஷ்காக தங்களோட வாழ்க்கையை சீரழிச்சுக்கணும்னு நினைப்பாங்களா? ஆம்ஸ்டாங் வளர்ந்ததே பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் ஒட்டுற போஸ்டரும் பேனரும் கட் அவுட்னால மட்டும்தான். ஊடகத்துறையில் இருக்கவங்க யாருமே ஆம்ஸ்டாங் பத்திரிகையாளர் சந்தித்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்டா அவர் அதில் கான்சன்ட்ரேட்டே பண்ணுறதில்ல. ஆம்ஸ்டாங் வழக்கறிஞர்களோட பின்னணியிலேயே வழக்கறிஞர் அவரும், அவரை சார்ந்து அவரோட கூட்டமே வழக்கறிஞர் கூட்டம் தான் அது. அதனாலன்ற போது இதை சாதாரணமாக விட மாட்டாங்க. வணக்கம் ஆகாய நண்பர்களே. ஆம்ஸ்டாங் கொலையில் மர்மங்கள் விலகுமா? அவருடைய பின்னணி என்ன? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு விமலேஸ்வரன். வணக்கம் சார். ஆம்ஸ்டாங் கொலையில் மர்மங்கள் விலக வாய்ப்பு இருக்கா? இன்னும் கூட காலமாகுமா? காவல்துறை அதிக நாட்கள் எடுத்துக்குமா? நிச்சயமாக மர்மங்கள் விலகும் சில நாட்களில். காரணம் என்னென்னா, ஆம்ஸ்டாங் மற்ற நபர்கள் ஒன்று சராசரி நபர்களும் இல்லை. ஒன்று, ஆம்ஸ்டாங் வழக்கறிஞர்களோட பின்னணியிலேயே வழக்கறிஞர் அவரும், அவரை சார்ந்து அவரோட கூட்டமே வழக்கறிஞர் கூட்டம் தான் அது. அதனாலன்ற போது இதை சாதாரணமாக விட மாட்டாங்க. நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. எப்படி அவருடைய இறப்பு நடந்த உடனே குற்றவாளியை கைது செய்யணும்னு அங்கேயே மறியல் செய்தாங்க. குற்றவாளிகள் கைது செய்ய சிலர் சரண்டர் ஆன உடனே போஸ்ட்மார்ட்டம் காலையில் எங்களை முதல்ல பண்ணித்தாங்கன்னாங்க. 10 மணிக்கு தான் மருத்துவர்கள் வருவாங்க. இல்லை நீங்கள் எனக்கு 7 மணிக்கே பண்ணி கொடுங்க அப்படின்னா சிறப்பு 3 மருத்துவர்கள் வச்சு காலையில் 7 மணிக்கே முடிஞ்சு 10 மணிக்கு முடியும் போது முதல் நாள் சரண்டர் ஆன 8 குற்றவாளிகளை பார்த்துட்டு இவங்க குற்றவாளி இல்லை, ரியல் குற்றவாளிகள் யார், அவங்கள பிடிங்க, இல்லாட்டி அவங்களே திரும்பவும் பாடியை வாங்க மாட்டேன்னு மறியல் பண்ணாங்க. திரும்பவும் சிபிசிஐடி விசாரணை கேட்டாங்க. அப்போது ஆம்ஸ்டாங் கூட இருக்கவங்க அதை சர்வசாதாரணமாக விட மாட்டாங்க. உண்மையான குற்றவாளிகள் கைது செய்கிற வரைக்கும் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இது மாத கணக்கிலையெல்லாம் ஆகிறதுக்கு, வாரக்கணக்கில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 8 பேர் சரண்டர் ஆனாங்க. அதன் தொடர்ச்சியாக 3 பேர் நேற்று காலையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. தற்போது இந்த நேர்காணல் நடைபெற்று கொண்டிருக்கும் போது தான் அந்த 3வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்காங்க. 22ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு சிறையில் அடைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்கள குற்றவாளிகள் சரண்டர் ஆனவங்களும் இப்போ கைது செய்யப்பட்டவங்களோட சிடிஆர் என்ன, அவங்க யார் கூட தொடர்பில் இருந்தாங்க, யார் சொல்லி பண்ணாங்க, இதோட குற்றத்தோட உண்மையான நோக்கம் என்ன, இது அதை முழுமையாக காவல்துறை 10 தனிப்படை அமைத்து விசாரணை நடைபெற்று கொண்டு வர சூழ்நிலையில் கூடுதல் ஆணையர் இதில் நேரடியாக தலையிட்டு இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்காரு, அஸ்ராக்கார்க்குன்றது. அதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா சற்று நேரத்துக்கு முன்னாடி கூட சென்னை பெருநகர காவல் ஆணையர் மாற்றப்பட்டிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு இமீடியட்டாக ஒரு சில நாட்கள், அதாவது ஒரு வாரத்துக்குள்ளே உண்மையான குற்றவாளிகள் யாருன்றதை காவல்துறை நிச்சயமாக அறிவிச்சிரும் அப்படின்றத நம்பலாம். கைது பண்ண 8 பேர், அப்புறம் இதில் 3 பேர், இதெல்லாம் அவங்களே சொல்கிறாங்க. கைது செய்யப்பட்ட ஒருத்தரே சொல்கிறாரு, ஆற்காடு சுரேஷோடைய தம்பின்னு சொல்கிறாரு, அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. முழு வரலாறாக அவர் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறது எல்லாமே பத்திரிகையில் வெளியானது, அவர் சொன்னதாக காவல்துறை வெளியிட்டது. ஆனால் இவர்கள் உண்மை குற்றவாளி அல்ல. ஏன் சொல்கிறாங்க? என்ன காரணம்? அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் எம்பியுமான அவரே சொல்லியிருக்காரு, இவர் குற்றவாளிகள் தொல் திருமாவளவன் உண்மையான குற்றவாளிகள் இல்லை, உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படணும்னு எல்லாருமே ஒட்டுமொத்த தலைவர்களுமே இதுதான் அவங்களோட ஒட்டுமொத்த குரலாக இருக்குது. என்ன காரணம்? ஏன்னு கேட்டால் அங்கே அந்த பகுதியில் அந்த வேணுகோபால தெருவில் இருக்கிற அந்த சம்பவம் நடந்த தெருவில் இருக்க ஒரு மூதாட்டி கூட சொல்கிறாங்களே, இவங்க ஓடி போனானுங்க 10 பேர், ஆனால் 8 பேர் சரண்டர் ஆகிட்டாங்களாம். ஓடினது 10 பேர் ஓடுறாங்க, அப்போ 8 பேர் தான் சரண்டர் ஆகிருக்காங்க. ஓடினது எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்களே, ஒளியாக இருக்காங்களே, இவன் தடியாக இருக்காங்களே அப்படின்னு அவங்களுடைய உடல் மொழியிலேயே அவங்க அதை சொல்லும் போது அப்போது சாதாரண மக்களுக்கும் அப்போ தெரிஞ்சிடுது குற்றவாளிகள் யார். சிசிடிவியில் 10 பேர் ஓடுறாங்க, 8 பேர் சரண்டர் ஆகுறாங்க, 10 தனிப்படை அமைக்கிறாங்க. இந்த 10 தனிப்படைக்கிட்டேயும் சிக்காமல்
அண்ணாநகர் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகுறாங்க. இப்போ ஆற்காடு சுரேஷ் தம்பி பொன்னை பாலு, இப்போ அவங்க பொன்னை பாலு இதில் வந்து எங்கள் அண்ணனை கொண்டுட்டாரு, எங்கள் அண்ணன் மிரட்டினார், அவரை கொண்டுட்டாரு, இப்போ என்ன கொன்றுவேன்றாரு. என்ன கொன்றுவேன்னு சொன்னோன்னே என் மனைவி பயத்தில் போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால நான் கொன்னேன் அப்படின்றாரு. இது வந்து நம்பக்கூடிய தகவலாக இல்லை. ஏன் அவர் தம்பி, அவர் அண்ணன் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அந்த சம்பவம் நடந்தபோது தொலைவில் ஒரு காரில் ஆம்ஸ்ட்ராங் இருந்ததாகவும் அவர் சொல்கிறார். அவள் தொடர்பு இருக்கலாங்கிறத விட தொலைவில் ஒரு காரில் இருந்ததாக தெரியும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அவரே சொல்லும்போது என்ன, அது ஏன் நம்ம மறுக்கணும்? அதாவது ஆற்காடு சுரேஷ் வந்து பிரைமில் இல்லாத ரவுடி. 2018 பிரைம்லேருந்து ஒதுங்கிட்டார். 2019 அவர் மேலே ஒரு வழக்கில் கைது செய்கிறாங்க. அப்புறம் 20, 21, 22, 23 இந்த 4 ஆண்டுகளுமே அவர் இந்த ஊர்லேயே இல்லை. அவர் ராணிப்பேட்டையில் இருக்கார், அவங்க ஊரில் இருக்கார், கிளப்பு வச்சுருக்காரு. அந்த கிளப்பில் ஏதோ மாதம் வருமானம் வருது, சீட்டாடுற கிளப்பு. அதன் மூலியமாக அவர் வந்து கோர்ட்டுக்கு, நீதிமன்றத்துக்கு வராரு. அப்போ அவர் வெட்டும்போது அந்த கொலையில் மட்டும் ஆம்ஸ்ட்ராங் பின்னால் காரில் இருந்தாருன்னு பொன்னை பாலு சொல்கிறாரு. தவிர பல ஆண்டுகளாக பெரிய கொலைகள், பெரிய ரவுடிகள் கொலை எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் ஒரு பேச்சு இருக்கும். என்ன பேச்சு இருக்கும்னா, அதாவது இந்த கொலைக்கு பின்னணியாக இருக்கிறது வந்து ஆம்ஸ்ட்ராங் தான் இருக்கார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு, அது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு பரவிக்கிட்டே வரும். அவர் அதை என்ஜாய் பண்ணிட்டார் ஒரு கட்டத்துக்கு மேலே. அதை வந்து இது வந்து குற்றச்சாட்டு இல்லை, இது உண்மையே இல்லை அப்படின்னு அவர் எந்த இடத்துல மறுத்திருந்தார்னா, அவர் வந்து அவர் மேலே ஹிஸ்ட்ரி ஷீட் ரவுடின்னு ஃபார்ம் பண்ணுறாங்க. அவர் மேலே ஒரு 7 காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. கோயம்பேடுல இருக்குது, அவர் இறந்த 2 காவல் நிலையங்கள்லையும் இருக்குது. இந்த மாதிரி பல காவல் நிலையத்தில் இருக்கும்போது ஹிஸ்ட்ரி ஷீட் ரவுடியாக அவரை சேர்க்கும்போது, அதாவது அதில் வந்து நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்குறாரு. என்னை வந்து சேர்த்துட்டாங்க, முதல்ல என் லிஸ்ட்டில் என் பேர் எடுங்க, நான் வந்து ரவுடி கிடையாது அப்படின்னு அவர் வாங்குறாரு. அதற்கு பிறகு வந்து த கேங்ஸ்டர், சென்னையின் கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில நாளிதழில் செய்தி வெளியாகுது. அந்த ஆங்கில நாளிதழோட செய்தியாளர், அதாவது பப்ளிஷர், ஆசிரியர், இவங்க 3 பேர் மேலேயும் வழக்கு பதிவு செய்கிறாரு. அந்த வழக்கு வந்து கடந்த மார்ச் மாதம் வந்து அவருக்கு சாதகமாகவே ஆகுது. அதை எதிர்த்து இவங்க அப்பீல் போயிருக்காங்க. என்னை ரவுடியே சேர்க்காதீங்கன்னு அவர் சொல்கிறார். நான் தன்னை ஒரு சமூக போராளியாக அவர் ஆம்ஸ்ட்ராங் சொல்கிறாரு. ஆனால் இப்போ இந்த பொன்னை பாலு வந்து லட்சுமரோ, ஆற்காடு சுரேஷ் ராமரோ கிடையாது. அண்ணனுக்கு கொடைக்கு பழி தூக்கிறேன்னா கரெக்டாக 11 மாதம் பொறுத்து தான் பழி தூக்கு வரா. அப்போவே எமோஷன் ஆகி கொண்டு இருக்கலாமே, ஏதோ ஒரு வகையில் கொண்டு இருக்கலாம், இல்லை அட்டன் பண்ணியிருக்கலாமே. இது எதையுமே பண்ணாமல் சரி பொன்னை பாலுக்கு மட்டும் ஒரு பெரிய ஆள்னு தெரியும். கூட இருக்க அந்த 7 பேர் அவங்க வந்து ஆற்காடு சுரேஷுக்காக தங்களோட வாழ்க்கையை சீரழிச்சுக்கணும்னு நினைப்பாங்களா? இது யதார்த்தமாக ஒரு ரவுடி, எவ்வளோ பெரிய ரவுடியுமே வந்து தன்னோட மனைவிக்காகவோ குழந்தைங்களுக்காகவோ தன்னை மாற்றிக்கொள்கிறாங்க. இப்போ இவர் கூட, ஆம்ஸ்ட்ராங் கூட கடந்த 5 ஆண்டுகளாக அவருக்கு திருமணமானதுக்கு பிறகு ஒரு பெரிய மூத்த வழக்கறிஞர் கூட வச்சுக்கிட்டு தன்னால் யாரெல்லாம் பாதிச்சிருக்காங்க, ரியல் எஸ்டேட் பண்ணும்போது தன்னால் எவன் பாதித்தான், தன்னை தெரிஞ்சோ தெரியாமலோ முன்பு தன்னோட இளமை காலத்தில் யார் பாதிச்சாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அந்த டைமில், நான் தரம்புறேன், காம்ப்ரமைஸாக போங்க, எப்போ வேணால் வாங்க, உங்கள் வீட்டு நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிடுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லா பகையுமே முடிவுக்கு கொண்டு வந்துட்டார் ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் யார் உண்மையிலே ஆம்ஸ்ட்ராங் யார் அப்படின்னா, பலர் பல கோணத்தில் சொன்னாலும் உண்மை என்ன திரும்ப சொன்னாலும் அதுதான் உண்மையாடுது. ஆம்ஸ்ட்ராங்கோட தாயார் வந்து லீலா, அவங்க வந்து ஆங்கிலோ இண்டியன், அவங்க கிறிஸ்தவர். அந்த தந்தை வந்து கிருஷ்ணன், அவர் வந்து இந்து சமூகத்தை சார்ந்தவர். அவங்க சொந்த ஊர், அவங்க பூர்வீகம் எதுன்னு கேட்டால், நம்ம இப்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க விளாங்காடு பாக்கம்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குது. விளாங்காடு பாக்கம் ஊராட்சிக்கு அடுத்தது இருக்க தாமர்ஸ்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த பேர் தாமர்ஸ் தான் அந்த கிராமம் சரியாக இருந்துச்சுன்னா. அதில் தான் அவங்க அப்பாவோட பிறந்த ஊர். அவங்க வந்து ஒரு தலைமுறைக்கு முன்னாடியே பெரம்பூருக்கு வந்து குடிபெயர்ந்துட்டார் அவங்க அப்பா இளம் வயதிலேயே. ஆம்ஸ்ட்ராங்லாம் இங்கே பிறந்தவர் தான். அவங்க குடும்பம் மட்டும் வரல, இவங்களோட மொத்த சரௌண்டிங்கே வந்துருச்சு. இப்போ அந்த பெரம்பூரில் அந்த தொகுதியில் ஒரு 2000 பேர் வாக்காளர்களே அவங்க குடும்பம், ஒரு பெரிய குடும்பம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், ஆம்ஸ்ட்ராங்கோட வீட்டு கூட பிறந்தவங்க மொத்தம் 10 பேர். ஆம்ஸ்ட்ராங் 9வது நபர். அவர் கூட சகோதரர் சகோதரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவர் கீழே ஒரே ஒரு தம்பி மட்டும் இருக்கார், கீனஸ்னு பேர், அவர் தம்பி பேர் கினஸ்ன்ட்டு அவர் தம்பி. அவங்க அண்ணன் வந்து பேங்க்கில் வந்து வேலைக்கு சேர்றாரு. மத்திய பிரதேஷில், யூபியில் வந்து உத்தரப்பிரதேஷில் அவங்க அண்ணன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே வந்து நக்ஸலைட் வந்து அந்த பேங்க்கை ராபரி பண்ண போகிறாங்க. அந்த ராபரி பண்ணும்போது அங்கே நடந்த துப்பாக்கி சூட்டில் அவங்க அண்ணனை இறந்துடுறாரு.
ஆம்ஸ்ட்ராங்கோட அண்ணனும். அதெல்லாம் முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணுறாரு, அதே பெரம்பூரில் அவர் இறந்து போன இடத்துக்கு அருகாமையில் இருக்க டிஆர்பிசிசின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் தான் அவர் 10வது வரைக்கும் படிக்கிறார். 10வது படிக்கிறாரு. அவர் 71 பிறக்கிறாரு. அவர் 10வது படிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, முழு நேர பாக்ஸர், ஃபுட்பால் பிளேயர். இந்த கேட்டகரியிலேயே அவர் இருந்தனால பேர் ஆம்ஸ்ட்ராங்கு. கோல்னு இருக்கான், நல்ல கலராக இருக்கான் அந்த ஏரியாவில். அவங்க ஃபேமிலி எல்லாமே பிளாக்கு, கருப்பாக இருக்கும்போது இவன் மட்டும் ஒரு வெள்ளையர்னு ஒரு ஆளாக இருக்காப்புல, பாக்ஸிங் போடுறாப்புல. ரெண்டாவது வந்து அங்கே இருக்க ஸ்கூலில் பசங்கக்கிட்டலாம் ஒரு சுற்றி மாசு ஏற்படுது. இதை வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, பூவை மூர்த்தியார் மேலே இவருக்கு அளவுக்கு அதிகமான ஈடுபாடு, பூவை மூர்த்தி மேலே. ஆனால் புரட்சி பாரத்தில் இவர் எந்த பொறுப்புலையும் இல்லை. பூவை மூர்த்தி கூட ரொம்ப ஈடுபாட்டில் இருக்கார். அவர் கூடயே இருந்து அவரை ரொம்ப ஒரு பெரிய அவரை ரசிக்கிறாரு. பூவை மூர்த்தி ஒரு கட்டத்தில் இறந்துடுறாரு. இறந்த உடனே இவரால் வேறு யாரையுமே அடுத்ததுக்கு புரட்சி பாரத்தில் யாரையுமே அவர் தலைவராக ஏற்றுக்க அவருக்கு மனம் இல்லை. வேறு கட்சியிலையும் போய் செயல்படுறதுக்கு மனம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, நேராக வந்து இங்கே பிரபலமாக இருந்த ரங்கநாதன் கூட அவர் இணைஞ்சிடறாரு. ரங்கநாதனோட வலதுகரமாகவே இருக்கிறார். காங்கிரஸ்லேருந்து தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து திமுக போனார் அந்த ரங்கநாதன். அவருக்கு பாருங்க, வெள்ளிவாக்கம் போன்ற தொகுதிகள். அவர் வந்து முழுக்க அந்த ஏரியாவில் அந்த காலகட்டத்தில் 2001 2006 வரைக்கும் ரொம்ப பலமான ஆளாக இருக்கும்போது அவர் கூட அங்கே இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் அவர் யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆம்ஸ்ட்ராங்கை பாருங்கன்னுவார். அவர் எங்கெங்கே ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, எங்கெங்கே இது பண்ணுறாரு, இது எல்லாமே அவருக்கு தெரியும். அவரோட பர்சனலாக அவரோட நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கார். சில பேர் வந்து வளரும்போது கூட இருக்கவங்களுக்கு பிடிக்காது. அதில் இவருக்கு மாறுபட்டது ரங்கநாதன். இப்போ என்கிட்ட அடக்கம் பண்ணுறது, இன்றைக்கி நேற்று அவருக்கு நள்ளிரவு இன்று அதிகாலை அடக்கம் பண்ணுற வரைக்கும் ரங்கநாதன் கூட தான் இருக்கார். ஏன்ட்டா அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர், இவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர். இதை குறிப்பாக சொல்லணும்னு சொல்கிறேன். இதுக்கு நடுவில் என்ன ஆகிடுது, 2006 பெரம்பூரில் இருக்க இளைஞர்களை வச்சுட்டு ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. அதாவது டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. அது வந்து வெறும் யங்ஸ்டரை சேர்த்துக்கிட்டு அந்த ஏரியாவில் இருக்க பசங்களுக்கு பாடம் நடத்துறது, வெல்ஃபேர் பண்ணுறது, இங்கே ஒரு கோலப்போட்டி நடத்துறது, இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடத்துறது, பாக்ஸிங் டோர்னமெண்ட் நடத்துறது, இந்த மாதிரி சமூகம் சார்ந்த தண்ணி கேன் இது பண்ணுறது, அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு அவேர்னஸ் மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு மேன் பவரை சேர்க்குறாரு. இங்கே சேர்த்த உடனே அந்த கூட்டம் ஜாஸ்தியானோன்னே ஏதாவது ஒரு பிரச்சனைனா, இங்கே வா ஆம்ஸ்ட்ராங் கிட்ட போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அங்கே போய் என்னடா எங்கள் பசங்களை யாரா அடித்தது அப்படின்னு கேட்கும்போது, நார்த் மெட்ராஸில் பார்த்தும்போது இந்த பக்கம் ஒரு பெரிய ரவுடிங்கெல்லாம் வளர்ந்துட்டு வராங்க, அந்த பக்கம் வடசென்னையில் வளர்ந்துட்டு வராங்க, அந்த பக்கம் போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் பெரம்பூர் பேரக்ஸ், இது சுற்றி ரவுடிகள் இருக்க இடம். அப்போ எல்லா ரவுடிகளுக்கும் ஆம்ஸ்ட்ராங் யார், அவன் ஒரு பாக்ஸர்ப்பா. ஒரு பேர் வித்தியாசமாக இருந்தோம்னா தமிழகம் முழுவதும், சென்னை முழுவதும் என்ன ஆகிடுது, ஆம்ஸ்ட்ராங், மாலைக்கன் செல்வம், கேட் ராஜேந்திரன், அந்த பக்கம் எண்ணூர் தனசேகரன், இந்த மாதிரி பெரிய ஆளுங்க மாதிரி சேரா பாக்ஸர் வடிவேல் மாதிரி ஆம்ஸ்ட்ராங் ஒரு ரவுடின்றத மக்களோட புரிதலை அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அவர் அப்படி இல்லை. ஆம்ஸ்ட்ராங் எந்த கொலையும் நேரடியாக போய் பண்ணலை. இப்போ இந்த கொலை பண்ணிவிட்டு சரண்டர் ஆகிறோன்றாங்க. கொலை பண்ணோம் நாங்கள் தான் சரண்டர் ஆகணும். ஆற்காடு சுரேஷை கொலை பண்ணவங்களும் சரண்டர். எந்த கொலை நடந்தாலும் மறுநாளோ ஒன்று தேடி பிடிக்கிறாங்க, இல்லை சுட்டு பிடிக்கிறாங்க, இல்லை கை காலை உடைச்சி பிடிக்கிறாங்க, இல்லை வந்து அவங்களே சரண்டர் ஆகிடுறாங்க. இது எதையுமே ஆம்ஸ்ட்ராங்கோட கேரியரில் நடக்கவே இல்லையே. இப்படியே இருக்கும்போது என்ன ஆயிடுது, 2006 உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. அப்போது கொஞ்சம் பொருளாதாரத்தை சேர்த்துக்கிட்டாரு. யார்கிட்ட, ரங்கநாதன் கிட்ட இருந்துட்டு, அண்ணே நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எதிராக நிற்க போகிறேன், நான் உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சா நிற்க போகிறேன். அப்போது அவர் மறைமுகமாக இவருக்கு நிறையா உதவி பண்ணுறாரு ரங்கநாதன். அப்போது அவர் கணக்கு பண்ணுறாரு ஆம்ஸ்ட்ராங், இந்த கட்டத்தில் நம்ம காப்பாற்றிக்கணும். அப்போ எவ்வளோ ஓட்டு போட்டால் நம்ம ஜெயிக்கலாம். அப்போ நம்ம வீட்டிலே இவ்வளோ ஓட்டு இருக்குது, நம்ம சுற்றி குடும்பமே இவ்வளோ ஓட்டு இருக்குது, நம்ம ஃப்ரெண்டுங்கள்லாம் இருக்காங்க, நம்ம ஜெயிக்கலான்ட்டு 99 எலெக்ஷனில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து அவர் சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறாரு. நிற்கும்போது அவருக்கு சின்னம் வந்து சுயேட்சைன்னு யானை சின்னம் ஒதுக்கப்படுது. நிற்கிறாரு, எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சு மாமன்றத்துக்கு வராரு. அப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்போ வந்து மாமன்றத்தில் வந்து ஒரு எல்லாரும் போலியாக இடைத்தேர்தலில் வந்து அதாவது உள்ளாட்சி தேர்தலில் சட்டத்திற்கு புறம்பாக ஜெயிச்சிருக்காங்கன்ட்டு ஒரு கோர்ட்டில் அதை ஸ்டே பண்ணி வைக்கிறாங்க எல்லாரும் வெற்றியும். அப்போ இவர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மூலிமா, நான் வந்து டிஎம்கேவும் இல்லை, நான் ஏடிஎம்கேவும் இல்லை, நான் சுயேட்சை, நான் வந்து எப்படி இது போட முடியும் அப்படின்னு கேட்கும்போது இப்போ இவரோட வெற்றி உறுதி செய்யப்படுது. மாமன்றத்துக்கு வராரு. அப்போ அந்த இனம் வந்து இவர் ஜெயிச்ச உடனே அங்கே இருக்கவங்களாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, அது ஒரு தலித் அமைப்புலேருந்து ஒருத்தர் போகிறாரு, அதை தான் பார்க்குறாங்க. ஆம்ஸ்ட்ராங் போகிறதா ஒரு தலித், அது ஒரு எழுச்சியாக பார்க்குறாங்க. அப்போ இவர் அங்கே வராரு. அப்போ தான் இவருக்கு தெரியுது, சட்ட ரீதியாக நம்ம சில விஷயத்தை நம்ம செய்யணும்னா நம்ம சட்டம் படித்தே ஆகணும். அப்படின்னா இவர் வந்து டிஆர்பிசிசி ஸ்கூலில் வந்து 10வது தான் படிச்சிருக்காரு. அப்போ திருப்பதியில் இருக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லா காலேஜில் போயிட்டு
அவர் சட்டம் எல்எல்பி பண்ணுறாரு. எல்எல்பி பண்ணிட்டு வந்து இவர் எல்எல்பி பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, நான் தனியாக போய் பண்ணிட்டு வரணும், நாங்கள் படிக்கணும், என் கூட 4 பேர் படிங்கன்னு இவர் ஒரு 10 பேரை உருவாக்குறாரு. அந்த 10 பேர் அப்படியே ஒரு 10 பேர். இப்போது எல்லாரும் சொல்கிறாங்க 400 500 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங்கால் அதை லிங்க் மாதிரி ஒரு 5 பேர் உருவாக்கி அந்த 5 பேர்கிட்ட இருந்து 2 பேர் அப்படி உருவாக்கணும். இன்றைக்கி ஒரு 1000 பேர் ஆம்ஸ்ட்ராங்கால் வழக்கறிஞர்கள் ஆயிருக்காங்க. அதில் ஒரு 30-40% எல்எல்பி படிச்சுட்டு வந்திருப்பாங்க ஆந்திராவில், ஒரு 60-70% பிஏபிஎல் இங்கே படிச்சுட்டு சட்டம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த 1000 பேருமே கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட் தான். என்ன காரணம்னா சில பேர் வந்து நம்ம படித்து வச்சுக்கலாம். இப்போ ஆம்ஸ்ட்ராங்கே வந்து கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலையே. ஆம்ஸ்ட்ராங் எப்போ கோர்ட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு? அவர் தொழில் வேறு, அது அவர் படிப்பு. அந்த மாதிரி யார் அவர் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு 2000, 2500, 3000, 4000 வரைக்கும் கேபிள் டிவி லோக்கல் வச்சுருந்தார். இதுதான் ஆம்ஸ்ட்ராங்கோட முதல் தொழில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆமாம் கேபிள் ஆப்ரேட்டர். இது இல்லாமல் அந்த கேபிள் ஆப்ரேட்டர்லாம் அவருக்கு எப்படி கிடச்சிருக்கும், ரங்கநாதன் கூட இருக்கும்போது அப்படியே அதுக்கு நடுவில் ஆரம்பத்துலேருந்தே ரியல் எஸ்டேட் பண்ணுறவர். ஆரம்பத்திலிருந்தே ஆம்ஸ்ட்ராங் இந்த லேபிள், இந்த ரவுடிகளோட நட்பு எல்லா ரவுடிக்கும் தெரியும். இந்த நட்பு, இந்த லேபிள், ஆள் ஸ்மார்ட்டாக இருக்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து அவங்க உறவினர் மூலிமா ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட் அதில் வந்து அவர் கொஞ்ச நாள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாரு. அந்த ட்ராவல்ஸு லாரி டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குது. அப்போ வெளியே இருக்கவங்களை பார்க்க, ஓ இத்தனை லாரி இருக்கா, இது ஃபுல்லாக ஆம்ஸ்ட்ராங்குது. அப்போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி பேச்சு எல்லாரும் பேசின, ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு ஆள் இருக்கான், 1000 கோடி சொந்தம், 2000 கோடி வச்சுருக்காங்க, 5000 கோடி வச்சுருக்காங்க, இப்படியே சித்தரிச்சிட்டாங்க ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி. ஆனால் இது ஏன் இதை சொல்கிறோன்னா, அவர் ஒரு இடத்துல போய் கடன் வாங்குறாரு, அதை நம்ம உறுதி செய்ததுக்கு பிறகு தான் இந்த வார்த்தையை சொல்கிறோம். அப்போ நம்மளும் கூட 1000 கோடி இருக்கும், 2000 கோடி இருக்கும் இப்படின்னு. ஆனால் இந்த காலகட்டத்தில் 2006 ஒரு யானை சின்னத்தில் சுயேட்சையாக வேட்டி போடுறாரு. அப்போ இவர் வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட், இடும்பன்னு ஒரு கேரக்டர்னால வருது. அந்த இடும்பன் உள்ளே வர்றாரு. இங்கே வா, யானைக்கு சொந்த அதிபதியே வந்து அங்கே ஒருத்தங்க இருக்காங்க மாயாவதின்னு சொல்லிட்டு, பகுஜன் சமாஜ் கட்சியில். அதுக்கு வந்து தேவநாதன் யாதவ்னு மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவராக இருந்தார். அதற்கு பிறகு வடலூர் சாமிதுரைன்னு ஒருத்தர் தலைவராக இருந்தார். இப்போ வந்து ஜேம்ஸ் ராஜ்னு ஒருத்தர் தலைவராக இருக்கிறார். இப்போ நீ நம்ம சமூகத்திலே இருக்கிற, அதனால் நான் உன்னை அந்த அம்மாகிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பல் பண்ணி ஆம்ஸ்ட்ராங் கூப்பிட்டு போகிறார். இதுக்கு முன்னாடியே இந்த பூவை மூர்த்தியார் கூட இருக்கும்போதே பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி நல்லா உள்வாங்கின ஒரு ஆம்ஸ்ட்ராங்கு பேச்சு வெளியே பேசினதே கிடையாது. ஆம்ஸ்ட்ராங்கு எங்கேயுமே மேடை பேச்சில் 2013-14 முன்னாடி மேடை பேச்சை பார்க்க முடியாது, பேசினதே கிடையாது. என்கிட்ட பேச்சே வராது, இதுதான் உண்மை. ஆனால் ஃபுல் நாலேஜ் இருந்தாலும் பேசுறதுக்கு தயங்கி இருப்பார். அதை கல்யாணத்துக்கு வந்தால் கூட 2013 பேசுறதுக்கு தயங்கின நபர். மேடை பேச்சு வராமல் இருந்துச்சு. அங்கே போகிறாரு. அப்போ அந்த அம்மா கிட்ட சொல்கிறாரு, இந்த லாரி டிரான்ஸ்போர்ட்டில் இருந்தனால இவர் கொஞ்சம் ஹிந்தி நல்லா தெரியும், ஹிந்தி பேசிக்காக நல்லா தெரிஞ்சனால அந்த அம்மா கிட்ட பேசுகிறதுக்கு எளிமையாக இருந்தது. அப்போ சொல்கிறாரு, அம்மா எங்கள் வீட்டுக்கு பெரிய அண்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் யூபியில் தான் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணும்போது சுட்டு கொண்டுட்டாங்க. இப்போ பொருளாதாரம் ஃபுல்லாக வீட்டு குடும்பத்தை நான் தான் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது, நீங்கள் எதாவது போஸ்டிங் கொடுத்துட்டீங்கன்னா என்னால் செலவுலாம் பண்ண முடியாது. இந்த கான்செப்டில் போகிறார். அவங்க சொல்கிறாங்க, இவரை பற்றி ஃபுல் டேட்டா பேஸை மாயாவதி எடுத்து வச்சுட்டாங்க. நீ வந்து இளைஞராக இருக்க, நீங்கள் கவுன்சிலராக ஜெயிச்சிருக்க, அது எங்கள் யானை சின்னத்திலே ஜெயிச்சிருக்க, உன் குடும்ப பின்னணின்னு நீங்கள் எல்லாருமே ஷெட்யூல் கம்யூனிட்டி, ரெண்டாவது வந்து உன் பின்னாடி உனக்கு ஒரு பாக்ஸிங் தெரியும், இதெல்லாம் இவரை பற்றி அவங்க சொல்கிறாங்க. இவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டார், நம்மளை பற்றி இவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சுருக்காங்களே. அப்போ இவர் சொல்கிறார் பல இடத்துல, நான் மூர்த்தி அண்ணனுக்கு அப்புறம் நான் தலைவராக ஏற்றுக்கிட்டது வந்து, நான் அவருக்கு அப்புறம் நான் ஒருத்தரை பெருசாக மதிக்கிறது வந்து மாயாவதி அம்மா. உடனே இவர் என்ன பண்ணார், நீயே தலைவராக இருன்னு சொல்லிட்டு 2007 இவர் தலைவராகாங்க. இப்போ 2007 2024 வரைக்கும் அந்த 17 வருஷம் தலைவராக இருந்திருக்கார். 17 வருஷத்தில் பல இவரை பற்றி குற்றச்சாட்டுகள் அவங்கக்கிட்ட போகும்போது கூட ஆம்ஸ்ட்ராங் தான் தலைவர்னு. ஆனால் இதில் ஒரே ஒரு என்னன்னா, இவருக்கு முன்னாடி இருந்த 3 தலைவர்கள் இங்கே எதுவுமே பிஎஸ்பியை ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க வைக்க முடியாதவங்க, எல்லா வார்டுலேயுமே தற்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் எல்லா வார்டுலேயுமே இப்போ தென்சென்னை பார்த்தீங்கன்னா யானை சின்னம் தான் முதல்ல இருக்கும், நம்பர் 1. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் கேண்டிடேட் போடுற அளவுக்கு அது கட்சியை வளர்த்துட்டாரு. மற்ற தலைவர்களுக்கு, மற்ற அமைப்புக்கு, சின்ன சின்ன அமைப்புகளுக்கு கூட ஒரு மீடியா சப்போர்ட் இருக்கும்போது ஆம்ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் வளர்ந்ததே பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் ஒட்டுற போஸ்டரும் பேனரும் கட் அவுட்னால மட்டும்தான்.
ஊடகத்துறையில் இருக்கவங்க யாருமே ஆம்ஸ்ட்ராங் பத்திரிகையாளர் சந்தித்து பார்த்துருக்கவே மாட்டாங்க, பத்திரிகையாளர் அறிக்கையை கொடுத்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்ட்டா அவர் அதில் கான்சன்ட்ரேட்டே பண்ணுறதில்ல. அங்கே போகிறது, அங்கே போஸ்ட் கல்யாணம்னா ஆம்ஸ்ட்ராங் போஸ்ட் ஓட்டுவாங்க, பிறந்த நாள்னா போஸ்ட் ஓட்டுவாங்க, எது இருந்தாலும் இது மட்டும் அவர் அந்த ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் இங்கெல்லாம் கூட ஆம்ஸ்ட்ராங்கோட அங்கே கேண்டிடேட் போடுற அளவுக்கு அங்கே இருக்காங்கன்னா இவர் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்காரு. இதுக்கு நடுவில் 2011 இடைத்தேர்தல் வருது. இது சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் நிற்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. என்னைக்குன்னு பார்த்தா என் நினைவு சரியாக இருந்துச்சுன்னா 19ஆம் தேதி 2வது மாதம் 2009 சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஒரு பெரிய கலவரம் நடக்குது. வழக்கறிஞர் கலவரம். இந்த வழக்கறிஞர் கலவரம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஒரு இன்னார் தான் நீதிமன்றத்துக்குள்ளே பெரிய செல்வாக்கு மிக்க நகவர் அப்படின்னும் போது அதை உடச்சிட்டார் ஆம்ஸ்ட்ராங். ஏன்னாட்டா அந்த காலத்திலேயே ஆம்ஸ்ட்ராங் 300லேருந்து 400 பேரை படிக்க வச்சுருப்பார். அதான் 2009 காலகட்டத்திலேயே ஒரு 300லேருந்து 400 பேரை எல்லாரையும் LLB, BA, BL சேர்த்து விட்டுட்டு எல்லாரையும் கொண்டு வந்து சட்டக்கல்லூரி மாணவர் விடுதியில் தங்க வச்சிட்டாரு. இந்த மாணவர் விடுதியில் வர சர்ச்சைகள், பிரச்சனைகள், அப்புறம் நீதிமன்றத்தில் ஈகோ வர்றது, சாதி ரீதியான ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்லை, ஒரு 10 பிரச்சனை 20 பிரச்சனை கூட இருக்கும். அப்போது அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது சசிகலா அம்மையார் அவங்க தான் உள்ள அங்கே டாமினேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க ஆட்களுக்கு அங்கே ஒரு மெஜாரிட்டி கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் இவர் அங்கே ஒரு எதேச்சா ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்துக்கு பின்னாடி எதிராளி இவங்களும் 2 தரப்பு கலவரம் நடந்துட்டுருக்கு. இதுக்கு பின்னணி யார்? ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது அப்போது ஊடகங்கள் வாயிலாக வெளியே வந்தது. இதுக்கு பின்னணி ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு அந்த வழக்கில் இவர் சேர்க்குறாங்க. எதிர் தரப்புலேயும் ஒரு 10-20 பேர், 10-20 பேர் சேர்க்குறாங்க. அப்போ பல குற்றச்சாட்டுகள் முறை வச்சாங்க. பல ரவுடிகளை, கூலிப்படையினரை கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை கொடுத்து அமிச்சிட்டாரு, பல மாணவர்களை வழக்கறிஞராக கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டையை கொடுத்து உள்ள கலவரத்தை ஏற்படுத்த தூண்டிட்டாரு. இப்படிலாம் பல பிரச்சனை வரும்போது சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த AK விஸ்வநாதன் அப்போ ஜாயின்ட் கமிஷனராக இருக்கார். அப்போ அடிஷனல் கமிஷனர் ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேரையும் ஏன் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நீதிமன்றம் அரசுக்கு கேள்வி எழுப்புது. அதன் தொடர்ச்சியாக அம்மையார் ஜெயலலிதா இவங்க 2 உயர் அதிகாரிகளையும் IPS அதிகாரி 2 பேருமே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த சஸ்பெண்டை இவங்க சென்னை உச்சநீதிமன்றத்தில் போய் ரிவோக் பண்ணிட்டு வராங்க. 2009 திமுக ஆட்சி. 2009 திமுக ஆட்சி. இவங்க கேஸை முடிச்சுட்டு இங்கே வரும்போது அதிமுக ஆட்சி காலத்தில் வந்துருச்சு. அதுக்கு பிறகு 2011 தேர்தல் நடைபெறுது. அந்த தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் இப்போது இருக்க முதல்வர் MK ஸ்டாலினும் அதிமுகவில் சைதை துரைசாமி இருக்கார். இவர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய பாரம்பரியம்னு தெரியும். இந்த பக்கம் ஒரு மூத்த அரசியல் தலைவர் இருக்காங்க. மாமன்றத்துக்குள்ளே இருக்க ஒரு சாதாரண ஆள் திடீர்னு பார்த்தா கொளத்தூர் தொகுதியில் பகுஜன் சமாஜில் நிற்கிறாரு. அப்போ திமுக தலைவர் MK ஸ்டாலின் 2194 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அப்போ வாங்கியிருக்கிறது 3885 வாக்கு வாங்கியிருக்காரு. 4000 ஓட்டு நெருக்கி வாங்கியிருக்காரு. அப்போ இந்த 4000 ஓட்டு நமக்கு கிடச்சிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாமேன்னு இவரும் நினைப்பார். சைதை துரைசாமி நினச்சிருக்கலாம். இல்லை இவனால் நம்மளுக்கு 4000 ஓட்டு கம்மியாக போயிடுச்சுன்ட்டு முதல்வர் நினச்சிருந்துருக்கலாம். அப்போது சட்டமன்றத்தில் இருக்க அனைத்து அரசியல் கட்சிகளும் முதல்வருக்கு எதிராக கேண்டிடேட் யார் போட்டோம், இப்போ ஸ்டாலின் தொகுதியில் யார் போட்டி போகிறாங்கன்னும் போது ஆம்ஸ்ட்ராங் பரிச்சயம் ஆயிடுறாரு 2011. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாரு, ஆம்ஸ்ட்ராங்கோட வாழ்க்கையில் மைல்கல்லே பௌத்த மதத்தை ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தியாகிறாரு. இந்த மாயாவதி கிட்ட போய் அவர் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்கள 4-5 முறை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. பிரம்மாண்ட கூட்டங்கள் நடத்தியிருக்காரு. மறுக்கவே முடியாது. லெஸ்லி சர்ச்சு அங்கே இங்கே பச்சை பாசுன்ட்டு. அதாவது அம்பேத்கர் பௌத்த மதத்தை தழுவின நாள் அக்டோபர் 10ன்னு நினைக்கிறேன், நினைவு சரியாக இருந்தால். அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயின், அதுக்கு 2 ட்ரெயின் இங்கே சென்னையில் புக் பண்ணி இவங்களோட உறுப்பினர் பகுஜன் சமாஜில் அத்தனை பேரையும் கூப்பிட்டுட்டு இங்கேருந்து போய் அங்கே 3 நாள் தங்க வச்சு இவங்க போக்குவரத்து செலவு பல லட்சத்தையும் ஆம்ஸ்ட்ராங் தான் சொந்த காசில் பண்ணது தான். ஆம்ஸ்ட்ராங் இத்தனை பணம் எப்படி வந்துச்சு, இத்தனை பணம் எப்படி வரும்போதுன்னு எல்லாரும் கேட்கும்போது தான் அதோட குற்றச்சாட்டு எப்படி வருதுன்னா, ஒன்று மாயாவதி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு எவிடன்ஸ் இல்லை, ஆனால் இவர் கேபிள் வச்சுருக்காரு. ஆனால் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கேள்வி எப்படி அப்படின்னு கேட்டால், இவர் முழுக்க ஆரம்பத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தவர். ரியல் எஸ்டேட் யார் வேணால் பண்ணலாம். ஆனால் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் இறங்குறதுக்கு அவங்களுக்கு ஆர்ம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மேன் பவர், மசில் பவர், மணி பவர் எல்லாம் இருந்தால் தான் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி. ஆம்ஸ்ட்ராங் இறங்குறது எல்லாமே லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிலே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வில்லங்க இருந்தால் தான் இறங்குறது. இது இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஆனால் அவர் எப்படி, அவருக்கு ஒரு ரவுடி பிம்பம் எப்படி வந்துச்சு? அதுதான் என்னன்னா, அந்த நார்த் மெட்ராஸ் அத்தனை ரவுடி இருக்காங்க. அத்தனை ரவுடிக்கும் ஆம்ஸ்ட்ராங் யாருன்னு தெரியும். அத்தனை பேர் கூடயும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறனால
ரவுடின்ற முத்திரையே அவர் மேலே. இப்போ சாதிய தலைவர் எவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த சாதிய கட்சியில் பல ரவுடிகள் இருப்பாங்க. சாதிய கட்சியில் பல ரவுடிகள் இருப்பாங்க. ஆனால் தலைவர் மேலே அந்த ரவுடி சாயம் படாது. நிறையா கட்சிகள் இருக்கும், எந்த கட்சி அந்த கட்சி சொல்ல தேவையில்லை. ஆனால் இது ஒரு சாதி கட்சியாக இருந்தாலும் தலைவர் மேலேயே அந்த ரவுடிசம் முத்திரை மக்களோட வியூ. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நான் இல்லை, நான் ரவுடி இல்லை. ஆனால் கொலையாகிற அளவுக்கு போகணும்னா எது அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கிடும்? நிச்சயமாக அந்த உங்களோட முதல் கேள்விக்கு ரெண்டாவது இந்த கேள்விக்கு வந்துடும். இவர் முழுக்க லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் இறங்குறாரு. அங்கே அரசியல்வாதியாக அணுக மாதிரி இருக்கும். அங்கே ஒரு அரசியல்வாதி ஒருத்தன் சொன்னால் தான் அங்கே அந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஏற்கனவே ஒருத்தன் அந்த இடத்த அபகரிச்சிட்டு இருப்பான். அவனை தூக்குறதுக்கு ஒரு ரவுடி தேவைப்படுவாங்க. அப்போ இது எல்லாம் மேன் பவர், மணி பவர் எல்லாமே சேர்றதுக்கு ஒரு டைனாமிக் பவர் அங்கே இருந்தால் மட்டும்தான் அவங்கள நம்ம அந்த விஷயத்தை இறங்க முடியும். இந்த மாதிரி இவர் இறங்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் முழுக்க ஒருத்தன் ரவுடியாகவே வாழ்ந்துட்டான், முழுக்க ஒருத்தன் கொள்ளையே பண்ணியிருக்கான் அப்படின்னா கூட மக்கள் ஒருத்தர் இறப்புக்கு பின்னாடி ஓவர் நைட்டு ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு கொலைகாரனை திகையாக மாற்ற முடியாது. ஒரு மணிக்கணக்காக ஒரு 8 மணி நேரம் இங்கேருந்து பெரம்பூர் வரைக்கும் 3 மணி நேரம் நடந்தே போகிறாங்க. அந்த 5 மைல் கூட தாண்ட முடியல 3 மணி நேரத்தில்னா இவ்வளோ பேருமே ரவுடிக்காக வரமாட்டாங்க. ஆனால் ஏராளமான பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு. ஊடகங்களில் என்ன சொல்லுது, சமூக ஊடகங்களில் இப்படி ஒரு ஆள் இருந்தாருன்னு எனக்கு இப்போ தான் தெரியும்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அப்போது பத்திரிகையில் ஒரு நாள் கூட செய்தி ஆவாத நபர் தான் ஆம்ஸ்ட்ராங். ஒரு நாள் கூட அவருடைய செய்தியோ அவர் யாரோ யாருக்குமே தெரியல. இன்றைக்கி 48 மணி நேரத்தில் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6:45 ஏராளமான வீடியோ அவரை பற்றி வெளியே வருதுன்னா இவ்வளோ பேரும் அவரால் பலனடைஞ்சவங்க ஒரு சிலர் இருக்காங்க. ரெண்டாவது இன்னொன்று என்ன விஷயம்னா, எந்த ஒரு கட்சியிலையும் இவ்வளோ வழக்கறிஞர் கிடையாது. இந்த 2009 பிப்ரவரி 19 பிறகு பிஎஸ்பி டீம் அப்படின்றது தமிழ்நாட்டில் எல்லா நீதிமன்றத்துலையும் உருவாயிடுச்சு. இப்போ உதாரணம் சொன்னோன்னா, இப்போ வர்றதுக்கு முன்னாடி கூட ஒரு வழக்கறிஞர்கிட்ட பேசினேன். நம்ம நிறைய வழக்கறிஞர்கிட்ட தொடர்பில் இருக்கனால பார் கவுன்சில் அது என்ன நினச்சாலும் ஆம்ஸ்ட்ராங் நினச்சா தான் நடக்கிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. சார் நீங்கள் படத்தில் தான் சார் பார்த்துருப்பீங்க, பார் கவுன்சில் எலெக்ஷன் டைம்லாம் ஆம்ஸ்ட்ராங் வந்தால் அந்த பார் கவுன்சிலே அதிரும் சார்ன்றார் ஒரு வழக்கறிஞர் இப்போ என்கிட்ட பேசும்போது. நீங்கள் ஆலந்தூர் கோர்ட்டு, பூந்தமல்லி கோர்ட்டு, பொன்னேரி கோர்ட்டு, அள்ளிக்குளம் கோர்ட்டு, எக்மோர் கோர்ட் எங்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி டீம்னு ஒரு டீம் தனியாக இருப்பாங்க. இப்போ பிஎஸ்பியில் இப்போ ஒரு மற்ற கட்சியில் ஒரு பிரச்சனைனா நான் வழக்கறிஞர்கிட்ட சொல்கிறேன் போய் பாருங்கன்னா இவங்க போய் அந்த வழக்கறிஞர் தேடணும். எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சி பிரச்சனையில் போய் பிரச்சனையை பாதிச்சிட்டாங்கன்னா கூட அந்த மாவட்ட செயலாளர் சொல்லுவார், நம்ம வழக்கறிஞர்கிட்ட சொல்கிறேன் போய் பாருங்கள், அவங்க போய் அந்த வழக்கறிஞரை பார்க்கணும். ஆனால் பிஎஸ்பியில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்கு சாதாரண ஒரு ஆள் ஃபோன் பண்ணி ஒரு வழக்கறிஞர் சொல்கிறோன்னா 10 வழக்கறிஞர் நிற்பாங்க. இதுதான் ஆம்ஸ்ட்ராங் கட்சியில் போனால் இவ்வளோ வழக்கறிஞர் இருப்பாங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங்கே போனால் எத்தனை வழக்கறிஞர் இருப்பாங்க? இதுதான் இங்கே. ஆனால் அது கொலையாகிற அளவுக்கு எது தள்ளி இருக்கு? கொலையாகிற அளவுக்கு எது தள்ளி இருக்குன்னா தள்ளி இருக்கலாம், இது தள்ளி இருக்கலாம். ஆமாம், தள்ளி இருக்கலாம்னா அதாவது ஒரு எதிரி ரவுடினா ஒரு எதிரி இருப்பாங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங்கு வெளியே மக்கள் பார்வையில், அதாவது பப்ளிக் வியூவோட பார்வையில் ஆம்ஸ்ட்ராங் எதிரினா 2 பேர் தான். ஒன்று ஆற்காடு சுரேஷ், இன்னொன்று எண்ணூர் தனசேகரன். ஆற்காடு சுரேஷ் ஆம்ஸ்ட்ராங்கோட 4 வயசு சின்னவர். ஒன்று 2018 பிரேம்லேருந்து போயிட்டான், 2023 அவன் சாகுறான். அதில் தேவையில்லாமல் ஆம்ஸ்ட்ராங் உள்ளே வர்றதுக்கு காரணம் என்ன? ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கும் என்ன தொடர்பு? ஆம்ஸ்ட்ராங்கோட வலதுகரமாக இருந்த என்ற தென்னரசு காவேரி பாக்கத்தில் சுரேஷ் வெட்டி கொள்றாரு. அந்த என்ற தென்னரசோட சொந்த தம்பி தான் பிரபல ரவுடி பாம்சரவணன் அண்ணன் தான் தென்னரசு. அப்போ ஆம்ஸ்ட்ராங் நம்ம கூட இருந்த வலதுகரமாக இருந்தவனு கொண்டுட்டானேன் ஒன்று. அப்போ அவன் தம்பி யார்? பாம்சரவணன். எங்கள் அண்ணனை இவ்வளோ பெரிய ஆளை கொண்டுட்டான். இதுதான் ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கு உள்ள தொடர்பே. மற்றபடி ஆம்ஸ்ட்ராங் இந்த வில்லங்க ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஒரு முக்கியமான தகவல் என்ன, கௌரி சங்கர் அப்படின்னு ஒருத்தர் கூட அவர் ரங்கநாதனோட உறவினர். அவர் கூட சேர்ந்து தொழில் பண்ணுறாரு. அண்ணா நகரில் அவரோட ஆஃபீஸ் இருக்குது. அவர் கூட சேர்ந்து கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக பெரிய அளவில் ஆம்ஸ்ட்ராங் அப்படியே இருக்கிறார். 20 வருஷமாக இருந்தாலும் இந்த 4-5 ஆண்டுகள் தான் அவருடைய ஒரு 3-4-5 ஆண்டுகள் தான் ஒரு பொருளாதார நிலையில் ஒரு வளர்ச்சி ஏற்படுது. இதையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இவ்வளோ நாள் பொருளாதார வளர்ச்சி இல்லாதவர் இந்த 4-5 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு அவர் கஞ்சா விற்கல, சாராயம் கடத்தல, இதெல்லாம் பண்ணலை. என்ன காரணம் இருக்கும்? அந்த பிஸ்னஸ் அவர் கூட சேர்ந்து பண்ணார். எப்படிப்பட்ட பிஸ்னஸ்? லிட்டிகேஷன். அந்த கௌரி சங்கர் கூட இப்போ நம்ம அவங்க கூட நெருக்கமாக இருக்கவங்க கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க, வேசர்பாடியிலேயே ஒரு 14.5 கிரவுண்டு ஒரு மார்வாடி இடத்த எடுத்து லிட்டிகேஷன் பார்த்தாங்க.
அதுக்கப்புறம் இப்போ பெரம்பூரில் ஒரு 2 கிரவுண்ட் இடத்த லிட்டிகேஷன் பார்த்தாங்க. அப்போ இதெல்லாம் இந்த பணம், இந்த பொருளாதாரம். அப்போ அவர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ வீடு கட்டுற இடத்துல ஜல்லி போடுற அன்னைக்கு சாயந்தரம் தான் அவர் இறந்துருக்காரு. முதல் நாள் நைட்டு பலகை கட்டுற இடத்துல தான் இருந்தாங்க, ஜல்லி போடுற இடத்துல இறந்துருக்காரு. இப்போது காரணம் அண்ணனை கொண்டனால தம்பி கொண்டுட்டான்ற ஒரு காரியம் சுரேஷ் செத்ததுனால ஒரு காரியம். அப்போ இதுக்கு ஒரு காரண காரியத்துக்கு ஒரு ஆள் தேவை. ஆனால் இந்த ஆள் வந்து உண்மையான குற்றவாளி இல்லைன்றதை எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ மோட்டிவ் யாருக்கும் இருந்திருக்குல்ல, நிறைய பேருக்கு மோட்டிவ் இருக்குது. அந்த நிறைய பேர் யாருன்றது தான் காவல்துறை வந்து விசாரணை செய்துக்கிட்டு இருக்கும்போது அந்த விசாரணையை குழப்பக்கூடாது, நம்மளோட நேர்காணலில் அந்த விசாரணை எது தடைப்படக்கூடாதுன்னா காவல்துறை விசாரணை ஒரு பக்கம் போய் இந்த கோணத்தெல்லாம் காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இவர் லிட்டிகேஷன் எந்தெந்த இடத்துல கை வச்சாரு, அந்த இடத்துலேருந்து யார் செய்திருக்கு. ஏன்னு கேட்டால் பொன்னை பாலுக்கு எந்த விதமான ஃபைனான்ஷியலே கிடையாது. அப்போ பொன்னை பாலு வந்து ஒரு காரியவாதி. ஒருத்தர் அவர் போய் சரண்டர் ஆகுறாருன்னா அவர் இந்த கொலையில் ஒரு காரணமாக இருப்பார். அம்பா கூட எய்தவரா கூட இருப்பார். அம்பு யாருன்னா இப்ப கேள்வி. அம்பு தான் நிறைய இருக்குங்கிறீங்களே நீங்க. ஆமா, பொன்னை பாலுவை எய்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் இருக்கலாம். ஆமா, ஆருத்ராவோட எல்லாம் தொடர்படுத்துறாங்களா? என்ன ஆருத்ராவோட தொடர்படுத்துறாங்கன்னா, நான் இதை கூர்ந்து கவனிக்கிறேன்னா, ஆருத்ரா வந்து பலர் ஏமாந்து அடிமட்டத்தில் இருக்க, மேல்மட்ட, நடுமட்ட, அதாவது மத்தியம பொருளாதாரத்திலையும் கீழே இருக்கவங்களையும் ரொம்ப பேர் ஏமாந்து 5400 கோடி மேலே ஏமாற்றப்பட்டு இருக்கு. அது கிணத்துல போட்ட கல்லா இருக்கு. இப்போ அதை தூசி தட்டி எடுக்கணும், நிறைய பேருக்கு நியாயம் கிடைக்கணும்னா என்ன பண்றது? அப்போ ஒரு பெரிய கொலையோட சேர்த்து ஆருத்ராவை கனெக்ட் பண்ணாதான் ஆருத்ரா குற்றவாளிகள் தப்பிச்சிடக்கூடாதுன்ற எண்ணத்தில் யாரோ ஒருத்தர் நல்ல எண்ணத்தில் கூட ஆருத்ராவோட ஆம்ஸ்டாங்க கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அதில் ஒருத்தர் ஒரு எல்லை மீறி போயிட்டாங்க. ஆருத்ரா வந்து பிஜேபி, ஆற்காடு சுரேஷ் பிஜேபி. ஆற்காடு சுரேஷ் ஆற்காடு பண்ண கொலைகளில் 2 இந்து முன்னணி நபரையே வெட்டியிருக்காரு. அப்போ அவர் பிஜேபியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இவங்களுக்குள்ள கட்சி கிடையாது. இப்போ இதில் ஒருத்தர் பிஜேபின்றாங்க, இந்த 8 பேரில் ஒருத்தர் பிஜேபின்றாங்க, ஒருத்தர் திமுக பிரமுகர்ன்றாங்க. அந்த அருள் என்ற கோபால், அவர் வந்து திருநின்ற ஊர், அவர் வந்து ஒரு வழக்கறிஞர், அவர் திமுக கட்சியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது இங்கே கட்சி எல்லாருமே சம்மந்தப்பட்டுவாங்க. இதுக்கு வந்து யாரோ ஒருத்தர் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டர் யார்? அது ரவுடியா, இல்லை ஃபைனான்சியர்ஸா, இல்லை நிலத்து சம்பந்தமான விஷயமானவங்களா, இவங்களுக்கு யார் பச்சை கொடி காட்டினது, அரசியல்வாதிகளா? இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து விசாரணை செய்யணும். ஆனால் வருமா? உண்மைகள் வருமா? நிச்சயமாக. ராமஜெயம், திருநெல்வேலி ஜெயக்குமார் இந்த மாதிரி விஷயங்களாகவே இல்லை. திருநெல்வேலி ஜெயக்குமார் ஒரு மாவட்ட ஒரு பெரிய கட்சியில் இருக்க ஒரு பொறுப்பாளர். இவர் வந்து ஒரு தொழிலதிபர். அவர் மேலே ஆல்ரெடி பல குற்றச்சாட்டுகள் இருந்த ஒரு அமைச்சர் இருந்த ராமஜெயம். ஆம்ஸ்டாங் அப்படிப்பட்ட நபர் இல்லையே. ஒரு இளைஞர்களோட, ஒரு தலித் சமூகத்தோட ஒரு போராளியாக தானே இருக்கிறாரு. அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டுகளாகவே தான் இருக்காது தவிர அது உறுதி செய்யப்படலை. ஆனால் அவங்க வழக்கறிஞர், அவர் கூட இருக்கவங்க, அந்த பகுஜன் சமாஜி சார்ந்த பிரதிநிதிகள் யாருமே உண்மை குற்றவாளியை நிச்சயமாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டாங்க. இதில் ஒரு சிறப்பு தகவல் ஆம்ஸ்டாங்கை பற்றி சொல்லணும்னா, 1897ஆம் ஆண்டு அயோத்திதாச பண்டிதர் வந்து பெரம்பூரில் இருக்க பெரவலூர்ன்ற ஒரு இடத்துல வந்து தென்னிந்திய புத்த விகார் அப்படின்னு ஒன்று தொடங்கினார் 1897. அது ஆம்ஸ்டாங்க்கு 2012 தெரிந்து அந்த கல்வெட்டு, அந்த ஆவணங்களை எல்லாத்தையும் சேகரிக்கிறாரு. எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அது ஒரு மார்க்கெட்டாக இருக்குது, எல்லா சமூகத்தோட வியாபாரிகளாக இருக்காங்க. இதை நம்ம எடுத்தோம்னா ஏற்கனவே நம்ம நீதிமன்ற நடந்துகிட்டு இருக்கு, ஹைகோர்ட் வழக்கு வேறு நடந்துகிட்ருக்கு, நம்மளை லேண்ட் கிராப்பிங் வந்துடும், நம்ம மேலே இதாக வந்துடுமேனா இந்த விஷயத்தை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு 2015 ஜனவரி மாதம் ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துக்கு அதே அயோத்திதாச பண்டிதர் துவங்கின தென்னிந்திய புத்த விகாரன்னு சொல்லிட்டு ஒன்றத்தை ஜனவரி மாதம் துவங்கினார். அதோட 125வது ஆண்டு விழாவையே கடந்த ஜனவரியில் தான் பண்ணியிருக்கார். ஆம்ஸ்டாங் வியூ எப்படின்னா, ஒன்று ரவுடிங்க ஒரு ட்ராக்கில் பழக்கம், ஒரு ட்ராக்கில் அட்வொகேட்ஸ் ஃபுல்லாக பழக்கம், ஒரு ட்ராக்கில் அந்த பௌத்த சம்பந்தமான பழக்கம், ஒரு ட்ராக்கில் அந்த பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி பழக்கம், ஒரு ட்ராக்கில் சினிமா ட்ராக்கும் ஒன்று இருக்குது. அதனால தான் பல நடிகர்கள், பல இயக்குநர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதனால் தன்னை சுற்றி இன்டலெக்சுவல் இருக்கணும் அப்படின்னு நினச்சார். சினிமா ட்ராக் என்ன? சினிமா ட்ராக்னா அவர் நம்ம சமூகத்துலேருந்து யாருனா போனால், நடிகர்னா போ அவனை லிஃப்ட் பண்ணுறது, டைரக்டர் என்னப்பா நம்மால் தானேப்பா டைரக்டர் நடிக்க வைப்பா அப்படின்னு சொல்கிறது. இப்படி எல்லாத்துக்கும் தன்னை சுற்றி அறிவாளிகளையும் படிப்பாளிகளையும் வைத்து கொண்ட விளைவு தான் வந்து ஆம்ஸ்டாங்கால் வந்து எல்லா இடத்துலையும் பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி பேச முடிச்சு. ஆனால் மறைமுகமாக அவருக்கு அந்த பேர் குற்றச்சாட்டு இருக்குது. அது வந்து மக்கள் தான் அவரை எப்படி ஏற்றுக்கிறாங்களோ அப்படி ஏற்றுக்கணும். அதை
இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறியமைக்காக திரு விமலேஸ்வரன் மிக்க நன்றி. மிக்க நன்றி சார். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.